ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கவுனி அரிசி, தேங்காய் பால் இது ரெண்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கவுனி அரிசி, தேங்காய் பால் இது ரெண்டுலேயுமே அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இதை சேர்த்துக்கங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கப் கருப்பு கவுனி அரிசியை ஒரு 3-4 தடவை நல்லா அலசிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி இல்லாமல் வெறும் அரிசியை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்தளவுக்கு குருணையை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிட வேணாம். நம்ம அரைச்சி வச்ச அரிசியை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது கூடவே ஊற வச்ச தண்ணி ஒரு 4 கப் அளவு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இந்த அரிசியை பொறுத்தவரை நம்ம தண்ணி எவ்வளவு சேர்த்தாலும் அரிசி தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி ரொம்ப திக்னஸ் ஆகிடுங்க. அதனால் 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிப்பியை ஸ்வீட் சேர்த்து செய்கிறேங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரிசி வேக வைக்கிறப்பயே 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 4-5 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு ஃபைனலாக தேங்காய் பாலும் உப்பும் சேர்த்து எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லையே வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்மளோட கருப்பு கவுனி அரிசி தேங்காய் பால் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.